எல்லாம் நல்லா மனசு நிறைய வயிறு நிறைய சாப்பிடுங்க. எல்லாம் நல்லா செஞ்சு கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. ஜனனி, அந்த கிரே கலர் புடவை கட்டியிருக்காங்கல்ல, அவங்க என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ, இல்லை போன சமையல் கான்ட்ராக்டோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ. என்ன ஜனனி சிரிக்கிற? எனக்கு பயந்து வருது. என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என் சமையலை பிடிச்சா போதும். முருகா. பிடிக்கும்க்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்க. என்ன எல்லாம் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க? எதுவும் சங்கடமா இல்லை வேற எதுவும் வேணுமா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எல்லாம் வச்சதுக்கு அப்புறமும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எதுவும் சரியில்லையா? கரெக்ட் டைமுக்கு தானே வந்தோம், டைம் கூட லேட்டாக வரலையே. அதெல்லாம் இல்லை மேடம், அவங்க நான் வந்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதான் ரெகுலர் ப்ராக்டிஸ் மேடம். ஓ சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இறைவா, எங்களுக்கு உணவும் நல்ல உள்ளமும் வாழ்வும் அளித்த உனக்கு மிக்க நன்றி. பிணியின்றி உனது அடியை அடைய எங்களுக்கு துணையாய் இருப்பாயாக. இறைவனுக்கு நன்றி, உழவர்களுக்கு நன்றி. நாங்கள் இந்த உணவை அடைய காரணமாக சாப்பிடுங்க. என்ன எதுவும் சொல்லாமே சாப்பிட்றாங்க? பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலையே. சொல்லுவாங்கக்கா. அம்மா ரொம்ப பிரமாதமா இருக்குமா. சூப்பர். சூப்பரா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன பாட்டி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. இப்பதான் சிரிப்பே வருது, முறைச்சிக்கிட்டே கிடந்தீங்களே. அம்மா வடை அருமையா இருக்குமா. சூப்பரா இருக்குமா. அம்மா சாம்பார் சூப்பரோ சூப்பர்மா. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? வைமா. சக்தி வைக்கிறேன். சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. எது வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிம்மா. பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன்லக்கா, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட். முருகா. நல்லா இருக்குன்ற வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. யூ டிசர்வ் திஸ்கா. சட்னியில எம்பிட்டு உப்பு, வாயிலே வைக்க முடியலமா. வலு 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 வலு. அம்மா என்னாச்சு? டீ குடிக்கிறியா? இல்லம்மா, குடிச்சிட்டோம். கதிரு, இந்த ஆவடை பம்படம் இன்னும் வந்து சேரலப்பா. அங்க வேற கணக்கு அப்படியே இருக்கு. அது என்னன்னு போன போட்டு கேளு. சரிண்ணே. கேக்குற ஒரே கேள்விய மறுபடி எத்தனை தரம் தான் கேட்டுக்கிருப்பாரு. இவ போனவ என்ன ஆனானே தெரியலையே. கொடுத்தாளா, பாராட்ட வாங்கினாளா, போனை போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே. இப்பதானே போயிருக்கா, பொறு போன் போடுவா. ஐயோ அக்கா, உங்க வீட்டுக்காரு வந்து கேள்வி கேட்ட உடனே எனக்கு காலெல்லாம் அப்படியே ஆடிருச்சு பயத்துல. இவ வேற அத்தைட்ட காலில் விழுந்து உளர்ன மாதிரி நந்தினி எல்லாத்தையும் உளர போறா. முடிஞ்சுன்னு நினைச்சேன். நான் இல்லப்பா.
அப்புறம் எப்படியோ அப்பா பேசி சமாளிச்சு அவ ஏதோ தேத்தி விட்டா. நல்லா சமாளிச்சா நந்தினி. நான் எதையோ உளறி கொட்டி என்னவோ பண்ணி போங்க ஒத்த வேலை பாக்குறதுக்குள்ள செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. அத சொல்லு. கண்டுபிடிச்சிருந்தாரு நரபலி கொடுத்துருப்பாரு எல்லாரையும். நடந்ததை பார்த்துட்டே இருந்தாங்களே நம்ம அத்தை, அதை புரிஞ்சுக்கிட்டு சமாளிச்சிட்டாங்க. அவங்களும் ஏதாவது போட்டு உடைச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை. கரெக்ட். என்ன பேச்சு பேசுறான் இந்த கரிகாலன். வாயில வசம்ப வச்சு தேய்க்கணும், வெடி வைக்கணும். வாங்க. எஸ்கியூஸ் மீ சார். அடுத்து யாரோ வந்துட்டாங்க. ஐயோ, ஒரு காஃபியை குடிக்க விடுறாங்க இல்லையே இந்த வீட்டுக்குள்ள. வாங்க உள்ள வாங்க. இந்த இவனை பேசாம வாட்ச்மேனை போட்டிருக்கலாம். மாமா பார்க்க வந்தீங்களா? இந்த உட்காந்துருக்காருல, இவர் தான் எங்க மாமா. வணக்கம் சார். வாமா. யார் நீ, என்ன விஷயம்? நான் இந்த ஏரியா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சார். கவர்மெண்ட் ஸ்கூலா? ஐயோ அக்கா, எனக்கு தான் அடுத்த வேடி ஐஸ்வர்யா ஸ்கூல் டீச்சர். இவங்க எங்க ஸ்கூல் பசங்க. சரி, என்ன குழந்தைங்களோட வந்திருக்கீங்க? எங்க மாமாவை பத்தி ஏதாவது தீசிஸ் எழுத வைக்கிற ஐடியாவா? ஏய் சும்மாரா நீ வர. இருங்க இந்த வந்துடுறேன். இல்ல சார், நாங்க ரேணுகா மேடத்தை பார்க்க ரேணுகா வந்திருக்கோம். மேடமா? வாங்க டீச்சர், வாங்க வாங்க. ஐஸ்வர்யா பார்க்க வந்தியலா? நீங்க ஐஸ்வர்யாங்கிறீங்க, அவங்க உங்களை பார்க்க வந்ததா சொல்றாங்க. நீங்க ஐஸ்வர்யா பார்க்க வந்தீங்களான்னு கேக்குறீங்க. மேட்சே ஆகலையே. என்னடா மேட்ச் ஆகல? நான் தானே ஐஸ்வர்யாவுக்கு அம்மா. அது மேட்ச் ஆகுதுல்ல, அப்புறம் உனக்கு என்னடா? பிள்ளைய பார்க்க வரையில அம்மா பேர் சொல்லி கேட்க கூடாதா? இங்கறியா, இன்னைக்கு ஐம்புலன்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குதையா, கொஞ்சம் அமத்து ஓரம் கட்டு. நாங்க இங்க வேலைய பார்க்கணும். வாங்க டீச்சர், வாங்க போலாம். ரேணுகா நில்லு. என்ன விஷயம்? யார் இவங்கெல்லாம்? அது அவங்க அந்த ஐஸ்வர்யா பள்ளிக்கூடத்து டீச்சர். இந்த பிள்ளையெல்லாம் அவளோட படிக்குது. படிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் இங்க சேர்ந்து வந்து ஐஸ்வர்யாவோட படிக்கலாம்னு சொன்னேன். இல்ல டீச்சர்? வாங்க டீச்சர் வாங்க. ஏக்கா மிடில் சிஸ்டர் நில்லுங்க. நீங்க இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு டவுட் வருதுன்னா ஓகே. இவங்க டீச்சரு, அவங்களுக்கு எப்படி டவுட் வரும்? என்ன நடக்குனே புரியலையே. நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லக்கா. அது வந்து கரிகாலா, அவங்க மேத்ஸ் டீச்சரு, அவங்களுக்கு சயின்ஸ்ல டவுட். அதனால தான் நம்ம வீட்டை தேடியும் அதை கேட்டும் வந்திருக்காங்க. அவங்க மேத்ஸ் டீச்சர்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நீங்க தான் அவங்க ஸ்கூல் பக்கம் போனதே இல்லையே. நான் தான் சொன்னேன். அவங்க மேக்ஸ் டீச்சர், இந்த பிள்ளைகளுக்கு சயின்ஸ்ல டவுட். சயின்ஸ்ல பிள்ளைகளுக்கு டவுட்டுங்கிறதுனால மேக்ஸ் டீச்சர் அழைச்சிக்கு வந்திருக்காங்க. போதுமா? உனக்கு இன்னும் ஏதாவது விளக்கி சொல்லணுமா? பேசாம இரு, சரியா? வாங்க டீச்சர், வாங்க போயிருவோம். வாங்கம்மா. அப்படியே நிக்க கூடாதுங்கன்னு எல்லாம் அப்படி வந்து வாக்குல மேல அப்படி நேரா போயிடணும். போங்க போங்க போங்க. என்னப்பா ஞானம், உன் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் சொல்றா. அப்படியே படபடன்னு அப்படியே ஏதோ பொரியரா, எதையோ மறைக்கிறாப்பா. அது மட்டும் நல்லா தெரியுது. பிள்ளைகளுக்கு பாடத்துல சந்தேகம்னா டீச்சரை போய் பார்த்து படிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒரு டீச்சரே பிள்ளைகளை கூட்டிட்டு இன்னொரு பிள்ளைய பார்க்க வந்திருக்காங்க. குணசேகர வீட்டுல தான் இந்த கூத்தலாம் நடக்கும் போல இருக்கு. என்னத சொல்ல, காசிக்கு போன அம்மாவுக்கு காட்டு கோயில வேண்டுதல்னு சொல்லிட்டு பொங்கல் எடுத்துட்டு ஒருத்தர் வெளியில போறான். வீட்டுக்கு வந்தவளை கூட்டிட்டு குடுகுடுன்னு மேல ஒருத்தி ஓடுறா. எதையோ மறைக்கிறாளுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. திரிய நசுக்கி விடுறாங்கப்பா. எப்போ வெடிக்க போகுது, எங்க வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ எதையுமே சாதாரணமாலாம் செய்யறது இல்லை, வச்சா பெரிய வெடியாக தான் வைக்கிறது. அப்படி இறங்கிட்டாளுங்க எல்லாரும். சரி பார்ப்போம்.
இல்ல நந்தினி மேடம். நந்தினி அக்கா உங்களதான். நான் தானே அந்த மேடம், புதுசா இருக்கு. சரி சொல்லுங்க என்ன. இந்தாங்க மேடம். அது என்னது இது? அது என்னது இது? பணம் இந்தாங்க. எதுக்கு மேடம்? அது உங்களோட அட்வான்ஸ் தான் மேடம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்பயுமே ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண லேபருக்கு கொடுக்க அட்வான்ஸா வாங்கிட்டு போவாங்க மேடம். அதையே நாங்க சிஸ்டமா ஃபாலோ பண்றோம். ஐயா இருக்கட்டும், என்கிட்ட அப்படிலாம் வேண்டாம். நான் செஞ்சு கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிறேன். அம்மா நந்தினி, மொத வர மகாலட்சுமிய ஏன் வேணான்னு சொல்ற? வாங்கிக்கம்மா. அதுக்காண்டி இல்ல, மேல மேல உனக்கு செல்வம் பெருகுமா. வாங்கிக்கம்மா. அக்கா வாங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம். வாய் வார்த்தைக்கு சொல்றேன்னு நினைக்காதம்மா. பொதுவா சாப்பாட்டுல யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்கும். ஒருத்தர் உப்பு போட சொல்லுவாங்க, ஒருத்தர் உப்பு கம்மியா போட சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஏன் இந்த மனுஷனையும் எடுத்துக்கோ. ஒரு நாள் சட்னியில உரப்பு வேணும்னு சொல்லுவாரு. சரி இவரு கேக்குறாரேன்னு அடுத்த நாள் சட்னியில உரப்பு போட்டா உரப்பு போட்டு என்ன சாவடிக்கிறியான்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ஹோம்ல இருக்கிற எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டாங்கம்மா. நிறைய பேர் மனசார சொன்னாங்கம்மா. ஆமா மேடம், என்கிட்ட கூட எல்லாரும் வந்து இவங்களை கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் போனாங்க மேடம். இந்த பாருமா நந்தினி, சமையலுங்கிறது உப்பள்ளி போட்டு காரத்தள்ளி போட்டு 2 கிண்டி மூடி வச்சுட்டு வந்துறது கிடையாது. சமைக்கிறவங்களோட கைப்பக்குவம் மட்டும் இல்ல, அவங்களோட மனசும் அதுல தெரிஞ்சிரும். கிச்சன்ல இருக்கிறப்போ நமக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான் சமையலா மாறி வரும். நீ முழு சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் பண்ணிருக்கமா. சாப்பிடும் போதே தெரிஞ்சுது. கிச்சன்ல இருக்கிறப்போ நமக்குள்ள ஓடுற எண்ணங்கள் தான் சமையலா மாறி வரும். நீ முழு சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் பண்ணிருக்கமா. சாப்பிடும் போதே தெரிஞ்சுது. ஆமாமா நந்தினி, எல்லாரும் உங்ககிட்ட நேரம் வந்து சொல்லணும்னு நினைக்காத. அவங்க வாயு வாழ்க்கலைனாலும் வயிறு வாழ்த்துமா. இந்த புண்ணியம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா வாழ வைக்குமா. உனக்கு குழந்தை இருக்காமா? ஒரு பொண்ணு 8 வயசு ஆகுது. லைஃப்ல அவ பெரிய ஆளா வருவாமா. நீ நல்லா இருப்பமா. நீ நல்லா இருப்ப. ரொம்ப நல்ல சாப்பாடுமா. என் பொண்டாட்டி இறந்து 3 வருஷம் ஆச்சுமா. அவள் வைக்கிற கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஆனால் அவள் போனதுக்கு பிறகு நானே தான்மா சமைச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்தம்மா. இங்கே கான்ட்ராக்டுக்காரங்க தான்மா சாப்பாடு தர்றாங்க. அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருந்ததும்மா. இங்கே இருக்கிறதுல பெரும்பாலும் அவனங்க ருசிக்காக சாப்பிட்றது இல்லம்மா. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்டிட்டா போதும்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்மா. சமைச்சு கொண்டு வர்றவங்களும் வயசானவங்க தானே. போய் சேர்ற காலத்தில் இவங்களுக்கு என்ன பெருசாக ருசியாக சமைக்க வேண்டியது இருக்குன்னு அந்த எண்ணத்தில் தான்மா எங்களுக்கு சமைச்சு கொண்டு வராங்க. அது அவங்க வாயால் சொல்லலைனாலும் அந்த சமையலாம் நல்லா தெரியும்மா. ஆனால் இன்னைக்கு உங்கள் சமையலை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்ததும்மா. உன்னுடைய பேர் என்னம்மா? நந்தினி. நலப்பாக நந்தினியா? நீ நல்லா இருமா. காட் பிளஸ் யூமா. நான் வரேம்மா. மேடம், சார் இவ்வளோ பேசி நாங்க பார்த்ததே இல்ல. இவரே இப்படி சொல்லிட்டு போறாருன்னா நிஜமாவே நீங்க கிரேட் தான் மேடம். தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்களாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க. இதுக்காண்டியே நான் நல்லா உழைப்பேன். ஆமாம்மா, நீ உழைக்கணுமா. எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நீ ஹையா செட் பண்ணிட்ட. அதுக்காகவே நீ உழைச்சி தான் ஆகணும். நிச்சயமா ஐயா, நிச்சயமா. ஏம்மா, எனக்கு சேவைனா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் லெமன் சேவை. இவ ரொம்ப சுமாராக தான் செய்வா. ஆத்தி, அதை கொஞ்சம் உன் மெனுல ஆட் பண்ணி செஞ்சு தரியா? ஐயா செஞ்சுட்டா போச்சு, நாளைக்கே எடுத்துட்டு வரேன். ஓ, கட்சி சேர்ந்துட்டீங்களா? சரிம்மா, இவரை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாருமா. போய் உன் வேலையை பாரு.
ஏங்க மாத்திரை போடணும்ல, டைம் ஆகுது, வாங்க. ஓகேம்மா நான் போகிறேன், இல்லைன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுவா. உன்னை வேற பாராட்டினல்ல, அந்த கோவம் வேற இருக்கும். என்ன ரைடு வர போறான்னு தெரியல, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். ஏம்மா லெமன் சேவையை மறந்துடாதம்மா. மறக்க மாட்டேன், நாளைக்கு கன்ஃபார்ம். அம்மா நந்தினிமா, ஆல் தி பெஸ்ட்மா. ஜனனி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாம்மா. பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா. ஜனனி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாம்மா. பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா. இனிமே கஷ்டத்தை பத்திலாம் நினைக்காதம்மா. இனி வருங்காலம் உனக்கு நல்ல காலம்தான். நீ நல்லா இருக்கணுமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வரேம்மா. தேங்க்ஸ் மேடம். எங்க மொத்த கம்யூனிட்டி சார்பா பெரிய தேங்க்ஸ் மேடம். ஆத்தி, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம், நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. தேங்க்ஸை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. அக்கா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்க்கா. ஆனா ஒன்று செய்யணும். என்னது? ட்ரீட் வைக்கணும். முதல் சம்பளம் வேற வாங்கியிருக்கீங்கல்ல, நிச்சயமா பெரிய ட்ரீட்டா வைக்கணும். எப்பவும் நான் தான் யார்கிட்டயாவது ட்ரீட் கேட்டுட்டே இருப்பேன். நான் ட்ரீட் வைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அது காரணமே நீ தான். உனக்கு ட்ரீட் வைக்காம இருப்பேனா? பெரிய ஹோட்டல்ல பெரிய ட்ரீட்டா வைக்கிறேன். ஆத்தாடி, சத்தமா சொல்லிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் என்ன வெளி ஹோட்டல் போறத பத்தி பேசிக்கிறாங்கன்னு கேலி செய்ய போறாங்க. சரி ரைட்டு, கிளம்புவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இல்ல, அது ஒரு கடமை. என்னதுக்கா? அது எங்க அம்மாக்கு மேலுக்கு முடியாம இருக்குல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு இந்த காசுல கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா போவோமா? அக்கா நிச்சயமாக்கா, நிச்சயமா செய்யலாம். அண்ணி இதெல்லாம் நினைக்க கூடாது, நீ உடனே செஞ்சிடணும். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் உங்க அம்மாக்கு என்ன இருக்க போகுது. சரி சரி, வாங்க கிளம்புவோம். நம்ம ஸ்ட்ரைட்டா அங்கேயே போயிடுவோம். அண்ணா வண்டி எடுங்கண்ணே, வாங்க. மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? மாடியில நெசமாவே டியூஷன் தான் நடக்குதா? யாருக்குடா தெரியும்? ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே. உன் சோலி என்னமோ அது பாரு. என் ஜோலியா இதை பாக்குறது தானே மாமா. இப்பதான் எனக்கு விளங்குது. என்ன விளங்குது? இந்த வீட்டோட மாப்பிள்ளையா என்னை ஏன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு விளங்குது. என்னதான் நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் நான் பார்த்த முக்காவாசி நேரம் இந்த வீட்டு டைனிங் டேபிள்ல காப்பி குடிச்சிட்டு தான் இருக்கீங்க. அதையும் மீறி உங்களுக்கு பிசினஸ் அழைப்புகள் வந்துச்சுன்னா நீங்க வெளியில போற சிச்சுவேஷன்ல இந்த வீட்டுல நடக்கிற ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டிஸை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் தேவைப்படுது. அதனால இந்த வீட்டுல என்னைய வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, காலையில வீட்டுல இருந்து போச்சு இல்ல இந்த அண்டால பொங்கல், அது மேலேயும் சரி, இந்த டியூஷன் எடுக்க வந்திருக்காங்களே டீச்சரு, அவங்க மேலேயும் சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு என்னவோ இந்த வீட்டுல உங்களுக்கு எதிரா பல சதி வேலைகள் நடக்குதோன்னு மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஏய், என்னடா இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு நீ வேற குழப்பி விடுறியா? பெரியவனே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நானும் காலையில இருந்து இங்க தானே இருக்கேன். எனக்கு என்னவோ உங்க மேலதான் டவுட்டு. உங்களுக்கு என்னைய கண்டாலே சுத்தமா பிடிக்காது. இன்னைக்கு என்னமோ அலுவலகமா என்னை தனியா கூப்பிட்டு வச்சு ஹனிமூன் போறது பத்தியும் அங்க ஹாப்பியா இருக்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதான் என்னால நம்பவே முடியல.